என் மகனே, இன்று நான் உன்னோடு பேசுகிறேன். நீ இருக்கும் நிலையை அறிவேன். நீ என்னை வெறுக்கவில்லை. நீ ஜெபத்தை திட்டமிட்டு கைவிடவில்லை. நீ விசுவாசத்தை மறுதலிக்க நினைக்கவில்லை. ஆனால் நீ மெதுவாக என்னை விட்டு தூரமாய் சென்று விட்டாய். அதுதான் இப்பொழுது உன்னை இரவெல்லாம் தூங்க விடாமல் செய்கிறது. நீ கண்ணை மூடினாலும் மனசு அமைதியாக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். ஒரு சின்ன சம்மதம், ஒரு சின்ன தள்ளிப்போடல், ஒரு பரவாயில்லைன்னு சொன்ன அந்த நிமிடங்கள், இவையெல்லாம் சேர்ந்து உன்னை இங்கு கொண்டு வந்து விட்டது. நீ தவறாக தேர்வு செய்ததால் இல்லை, நீ கவனிக்காமல் விட்டதால் ஒரு நாள் ஜெபம் தள்ளி போயிற்று. இன்னைக்கு மனசில்ல, நாளைக்கு பார்க்கலாம்னு நினைத்தாய். அடுத்த நாள் வேதாகமம் அலமாரியிலேயே இருந்தது. அடுத்த வாரம் அதை திறக்க வேண்டிய அவசியம் கூட இல்லாமல் போயிற்று. தேவன் புரிந்து கொள்வார் என்று சொல்லி என்னுடைய நேரத்தை வாழ்க்கைக்கு கொடுத்து விட்டாய். பின்பு நீ தேவனை தேடாமலேயே வாழ பழகிவிட்டாய். அது ரெபெலியன் இல்ல, அது டிஸ்ட்ராக்ஷன். மத்தேயு 13:22 என்ன சொல்கிறதென்றால், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலகக் கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கிப் போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இந்த வசனத்துக்கு ஏற்ப உலகம் உன்னை பிஸியாய் வைத்ததுதான் முதல் கண்ணி. பிஸியாய் இருப்பது பாவமில்லை. ஆனால் பிஸியே ஆண்டவராக மாறும்போது உன் வாழ்க்கை ஓடிற்று. ஆனால் உன் ஆத்துமா நின்று போனது. வேலையில் முன்னேறியிருக்கலாம், ஆனால் உன் உள்ளம் சோர்ந்து போயிற்று. இரண்டாவது கண்ணி சிறிய பாவம்னு சொல்லும் நண்பன். இதுல என்ன தப்புன்னு அவன் கேட்டான். எல்லாரும் இப்படித்தான் செய்றாங்க, இது பெரிய பாவம் இல்லைன்னு சாதாரணமாய் சொன்னான். அந்த நண்பன் உன்னை விழச் செய்ய வரவில்லை, உன்னை பழக வைக்க வந்தான். அதுதான் அவனுடைய கண்ணி. சிறிய பாவம்னு நினைச்சு நீ திறந்த அந்த சிறிய கதவு மெதுவா பெரிய வாசலாய் மாறிற்று. ஒரு தடவை மட்டும், அப்புறம் இன்னொரு தடவை, பிறகு அது வழக்கமாய் மாறிற்று. சிறிய பாவம்னு நுழைந்தது செயினாக மாறிற்று. அந்த செயின் நாட்கள் போக போக பாண்டேஜாக மாறிற்று. நீ தீயவலாய் மாறவில்லை, நீ உணராமல் அடிமையாய் மாறிவிட்டாய். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1:15. இந்த வசனத்தில் வேதாகமம் உடனே மரணம்னு சொல்லவில்லை, பூரணமாகும்போதுன்னு சொல்கிறது. பாவம் விதை மாதிரி, ஆரம்பத்தில் சின்னதாயிருக்கும், பின்பு வேறுண்டும். நீ என்ன செய்தாய் தெரியுமா? பரவாயில்லை என்று சொல்லி அதற்கு நேரம் கொடுத்தாய். அது உன் சுதந்திரத்தை மெதுவாய் குடிக்க ஆரம்பித்தது. சந்தோஷமாய் தொடங்கியது சோர்வாக மாறிற்று. கண்ட்ரோல் உன் கையில் இருந்தது போல் தோன்றிற்று. ஆனால் உண்மை என்னவென்றால், அது உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்து விட்டது. மூன்றாவது கண்ணி நீ தனியா இருக்கிறாய் என்று சொல்லும் குரல். யாரும் உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு அந்த குரல் சொல்லிற்று. அது சத்தமாய், மெதுவாய், நெருக்கமாய் பேசிற்று. அந்த குரல் உன்னை அழ வைக்கவில்லை, உன்னை அமைதியாக்கியது. அதனால்தான் நீ பேசுவதை நிறுத்தினாய். உன் உணர்ச்சிகளை வார்த்தைகளாய் மாற்றுவதை நிறுத்தினாய். அழுதாலும் யாருக்கும் தெரியாமல் இருட்டில் அழுதாய். அது பலம் போல தோன்றியது. ஆனால் உண்மை என்னவென்றால், அது உடைந்து போவதற்கு ஆரம்பம். தனிமை உன்னை பாதுகாக்கவில்லை, மாறாக உன்னை மெதுவாய் கொன்றுவிட்டது. வெளியில் யாரும் உன்னை காயப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் நீ தினமும் சோர்ந்து போனாய். தனிமை ஹீலிங் மாதிரி தோணும், ஆனால் அது வலியை அதிகமாக்கும். பேசாமல் இருந்தால் காயம் குணமாகும்னு நினைத்தாய், ஆனால் பேசாமல் இருந்ததால் அது ஆழமாய் சென்றது. உன் மௌனத்துக்குள்ளேயே அந்த குரல் இன்னும் பலமாய் பேச ஆரம்பித்தது. ஆனால் என் மகனே, நீ தனியாயில்லை. நீ எல்லோரிடமிருந்து விலகின அதே இடத்தில்தான் நான் உனக்கு இன்னும் அருகில் இருந்தேன். நீ பேச முடியாத அந்த இரவுகளில் உன் கண்ணீருக்கு சாட்சி நான்தான். நீ என்னை காண முடியாத அளவுக்கு இருள் இருந்தாலும் நான் உன்னை கைவிடவில்லை. தனிமை உன்னை பிரித்தது மனிதர்களிடம் மட்டுமே, என்னிடமில்லை. உன் காயங்களோட என்னிடத்தில் வா. உன் குழப்பத்தோட என்னிடத்தில் வா. நீ பேச முடியாத மௌனத்தோட என்னிடத்தில் வா. நீ மோசமானவனில்லை, நீ தகுதி இழந்தவனில்லை, நீ ஏமாற்றப்பட்டவன். நீ விலகவில்லை, உன்னை மெதுவாக இழுத்து கொண்டார்கள். நீ எவ்வளவு தூரம் போனாலும் நான் உன்னை அழைப்பதை நிறுத்தவில்லை. இந்த வார்த்தைகள் உன்னை உள்ளுக்குள் உடைக்க அல்ல, உன்னை குற்றம் சாட்ட அல்ல,
என்னிடத்திற்கு திரும்ப அழைக்க. என் மகனே, உன் பாதை மாறியிருக்கலாம், ஆனால் என் பார்வை உன்னிலிருந்து ஒருபோதும் மாறவில்லை. நீ என்னை தேடாமல் இருந்த நாட்களில் கூட நான் உன்னை தேடிக்கொண்டே இருந்தேன். இந்த வார்த்தைகள் கூட தற்செயலாய் உன் கண்களுக்கு முன்பாக வரவில்லை. உன்னை என்னிடத்திற்கு அழைக்கத்தான் வந்தது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் எனக்கோட போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இந்த வசனத்தின்படி உன் இதயத்தின் அசைவுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். நீ என்னை உள்ளே அனுமதித்தால் உன் தோல்விகளை வெற்றியாக மாற்றுவேன், உன் கண்ணீரை துடைப்பேன். நீ கதவை திறக்கிற அந்த ஒரு நிமிடத்திலேயே துயரம் முடிந்துவிடும். மகனே, இப்பொழுது விடுதலைக்கான ஜெபத்தை ஜெபிப்பாயா? பிதாவாகிய தேவனே, இந்த ஜெபம் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மட்டுமல்ல, என் உள்ளத்திலிருந்து எழும் எண்ணமாகும். நான் ஏமாந்த இடங்களை நீர் அறிந்திருக்கும் தேவன். நான் பரவாயில்லை என்று சம்மதித்த அந்த சிறிய இடங்களையும் திரும்ப முடியாத மாதிரி தோன்றிய அந்த இருட்டு நிமிடங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். உலகம் என்னை இழுத்த இடங்களில் கூட உங்க கை என்னை விட்டுவிடவில்லை என்று இப்பொழுது நான் நம்புகிறேன். நான் கீழே விழுந்த அதே இடத்திலேயே நீர் என்னை தேடி வந்ததுக்கு நன்றி. பிதாவே, என்னை கட்டிய கண்ணிகளை உடைத்தெறியும். என் நேரத்தை மெதுவாய் சாப்பிட்ட பிசியை உடைத்தெறியும். என் மனதை மயக்கிய பாவத்தின் இனிய பொய்யை உடைத்தெறியும். நீ தகுதி இல்லை என்று என்னை அடக்கி வைத்த குற்ற உணர்ச்சியின் சங்கிலியை முழுசாக உடைத்தெறியும். நான் என்னாலே விடுபட முடியாத இடங்களில் உங்க கிருபையால் விடுதலை கொடுப்பீராக. இன்றைக்கு நான் உம்மிடம் திரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மாற்றும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.